தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 11:22, புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழேன். அப்ப நல்லா பாருங்க, நாம் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் அப்படின்னா ஆகாரம் உண்பதற்கும் தண்ணீர் அருந்துவதற்கும், அது மட்டுமல்ல, அதாவது மாம்சத்துக்குரிய வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு. அது வீட்டில் செய்யப்படும் எந்த வேலையும் சபையில் செய்யப்படக்கூடாது. அது சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, ஆகாரமா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், சபையில என்ன ஒழுக்கம் இருக்கணுமோ அதான் இருக்கணும். அதை தாண்டி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. வீட்டில் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். சபையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வருமேயானால் தேவன் அந்த சபையை விட்டு விலகி விடுவார். வீட்டில் நீங்கள் செய்வதை சபையில் ஒரு நாளும் செய்யாதிருங்கள். சபையில மனத்தாழ்மையா இருக்கணும். பிரிவினைகள் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது, போராட்டங்கள் இருக்கக்கூடாது. சபையில நீங்க கரெக்டா இருந்தாதான் வீடுலயும் சரியா இருப்பீங்க. சபை அப்படின்றது உங்களுடைய இருதயத்தில் தேவையற்ற குப்பைகள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. தேவனுக்கு அது பரிசுத்தமான இடமாக இருக்க வேண்டும். அதனால் என்னவாக இருந்தாலும் அது மாம்சத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை சபையில் செய்வீர்களே ஆனால் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்காது. சபை அப்படின்றது தேவன் வாசம் செய்யும் இடம். அது பரிசுத்தமாக தான் இருக்க வேண்டும். அதை நீங்கள் என்ன காரணம் சொல்லியும் அந்த இடத்துல ஆகாரம் புசிப்பதோ, ஃபுல் ஃபீட்லியா இருக்கட்டும், தேவனுடைய ஒரு ஸ்தானத்துல வேறு குப்பைகள் நெருங்க விடவே கூடாது. பரிசுத்தமாய் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுடைய இருதயமாகிய சபையை காத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு கைகளால் கட்டப்பட்ட அந்த சபையை பரிசுத்தமாக காத்து கொண்டு வாழுங்கள். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் ஆவிக்கு இடம் கொடுங்கள். தேவன் உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.